உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் கூடிய இந்த ஃபத்தேபூர் சிக்ரியில் அக்பர் கட்டின இந்த கோட்டையை வாங்க போய் பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஆக்ரால ரெட் ஃபோர்ட் இருந்தா கூட இந்த ஃபத்தேபூர் சிக்ரி எதுக்காக அக்பர் கட்டினாரு? முகலிய மன்னர்கள் மங்கோலியிலிருந்து வந்தா கூட இந்த ஆரவல்லி மலைத்தொடர்களில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபத்தேபூர் சிக்ரியை ஏன் செலக்ட் பண்ணாங்க? வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். மூன்றாவது முகல் எம்பையர் அக்பர் பல போர் செஞ்சு பல ஊரை கைப்பற்றினா கூட அவருக்கு குழந்தையே இல்லை. ஒரு முறை குஜராத்தில் போர் புரிஞ்சுட்டு அஜ்மீரில் தங்கிட்டு இருக்கும் போது சலீம் சிஸ்தி என்ற ஒரு செயின்ட்டை பற்றி கேள்விப்பட்டார். அந்த சூஃபி செயின்ட்டை பார்க்கணும்னு சொல்லி அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கார். ஃபத்தேபூர் சிக்ரி. தனக்கு 3 மனைவி இருக்கதாகவும், முஸ்லீம், கேத்தோலிக், ஹிந்து. ஆனாலும் அவருக்கு குழந்தை இல்லாத பற்றி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த சலீம் சிஸ்தி செயின்ட் இந்த இடத்துல ஃபத்தேபூர் சிக்ரியில் நீங்கள் கோட்டை கட்டு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுவும் ஜோதா அக்பர் ஹிந்து ஒய்ஃப் மூலிமா குழந்தை பிறக்கும்னு நம்பிக்கை கொடுத்தாரு. அதன்படி 1569 ஜஹாங்கீர் பிறந்தார். அதனால தான் அக்பர் இந்த இடத்துல 1570 இந்த ஜோதா பேலஸை கட்டினார். இந்த இடத்துக்கு பேர் தான் ஃபத்தேபூர் சிக்ரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குதான் ராஜா அக்பரோட படுக்கை அறை. வழக்கமாக மரத்தால் தான் கட்டில் செஞ்சு அரசர்கள் படுப்பாங்க. ஆனால் அக்பர் ரெட் சாண்ட்ஸ்டோன் எனப்படக்கூடிய செருப்பு கல்லால் சுமார் 7 அடிக்கு மேலே இந்த படுக்கையை அமைத்து அதுக்கு மேலே தான் படுத்துட்டு வராது. இந்த படுக்கை அறையை சுற்றி ஒரு சின்ன வடிகால் போகுது. அதில் தண்ணீர் போட்டு பன்னீர், ரோஜா இதழ்கள் போட்டு விடுறதுனால அந்த படுக்கை அறை முழுக்க வாசனையாக இருக்கும்னு சொல்லப்படுது. ரெட் சாண்ட்ஸ்டோன், சிவப்பு கல். இந்த மாளிகை முழுக்க இந்த மாதிரி சிவப்பு கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. 400-500 வருஷம் ஆனாலும் இன்னும் பொலிவோடு இருக்கக்கூடிய இந்த மாளிகை இப்போவே இப்படி இருக்குன்னா அப்போ கட்டி முடிச்சோன்னா எவ்வளோ பிரம்மாண்டமும் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். இந்த தொட்டி அரச குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுறதுக்காக கட்டப்பட்டிருக்கு. இப்போவும் அவங்களோட வேலைப்பாடுகளை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. மலர்கள், திராட்சைகள் போன்ற வடிவமைப்புகளை பார்க்கும்போது எவ்வளோ நேர்த்தியாக அந்த கலைஞர்கள் இந்த பேலஸை உருவாக்கியிருப்பாங்கன்னு உணர முடியுது. ஒவ்வொரு கல்லும் இப்போவும் பொலிவோடவும் அழகோடவும் இருக்குது. இந்த மாதிரி ரெட் சாண்ட்ஸ்டோன் எல்லாமே உத்தரப்பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒயிட் மார்பிள் ராஜஸ்தானில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஒயிட் மார்பிள் அண்ட் ரெட் சாண்ட்ஸ்டோனில் கட்டப்பட்டது தான் இந்த கோட்டை.
இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் திவானிகாஸ். நவரத்னாஸ். அக்பரோட அரசவையில் 9 அமைச்சர்கள் இருந்தாங்க. அவங்க நவரத்னாஸ் சொன்னாங்க. அபு ஃபாசல், ஃபைசி, பீர்பால், தோடர்மால், ராஜா மான்சிங், ராஜா பீர்பால் தாஸ், ஃபக்கீர், முல்லா, தான்சென். அரசர் இந்த நடு பில்லர்ல உட்காருவாரு. சுத்தி அந்த மினிஸ்டர்ஸ் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த நவரத்னாஸும் எடுக்கக்கூடிய முடிவு தான் ராஜாவும் ஒத்துக்கிட்டு இந்த அரசாட்சியை நடத்திட்டு வந்தாரு. தண்ணீர் பஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல மழை தண்ணீரை அழகாக வடிகாலில் கொண்டு வந்து அதை ஒரு அழகான பின்னாடி ஒரு தொட்டி கட்டி அதில் சேமித்து அரசர்களும் மக்களும் அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பகுதி 5 அடுக்குகள், அதாவது 5 மாடி கொண்ட ராணியோட அரண்மனை. சுற்றி வால்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் ஓப்பனாக பில்லரை மட்டும் வச்சு கட்டியிருக்காங்க. சம்மர் டைமில் நல்லா காற்று வரும். வின்டர் டைமில் ஒரு அழகாக பெட்ஷீட் போட்டு சூப்பராக மூடி பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த அரண்மனையிலேருந்து அப்படியே வடக்கு திசை போனீங்கன்னா அங்கே இருக்கிறது தான் புலந்த் தர்வாசா. புலந்த் தர்வாசா என்ன? டோர் ஆஃப் விக்டரி. அக்பர் குஜராத்தை வென்றெடுத்தது நினைவாக இந்த புலந்த் தர்வாசா கட்டியிருக்காரு. மிகப்பெரிய கேட், மிகப்பெரிய ஆர்ச். முகல் ஆர்கிடெக்சரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த புலந்த் தர்வாசா. ரெட் சாண்ட்ஸ்டோனால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புலந்த் தர்வாசாக்கு நுழைவாயில்னு பேர் இருக்குது. இதில் நுழைஞ்சு தான் ஜம்மா மஸ்ஜித் போக முடியும். பொதுமக்களும் அரசரும் இந்த புலந்த் தர்வாசா வழியாக தான் ஜம்மா மஸ்ஜித் போய் வழிபடுவாங்க. இந்த ஜம்மா மஸ்ஜித் ஒயிட் மார்பிளால் கட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அற்புதமாகவும் கட்டப்பட்டிருந்த இந்த மாளிகை வெறும் 15 ஆண்டுகள் மட்டும்தான் முகல் எம்பரால ஆளப்பட்டுச்சு. அக்பர் இதுக்கப்புறமா பாகிஸ்தான் போயிட்டு அதுக்கப்புறமா மீண்டும் டெல்லிக்கு போய் அங்க ஆக்ரா ஃபோர்ட்டை கட்டி அங்க தன்னோட அரசாட்சியை நடத்திட்டு வந்தாரு. ஏன் இந்த மாளிகையை விட்டு போனோம்? தண்ணீர் பஞ்சம். ஆமாங்க, இந்த மாளிகையை சுத்தி ஆரவழி மலைத்தோட இருக்கிறதுனால தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம்.
அதனால மட்டும்தான் இந்த மாளிகையை விட்டுட்டு அவர் பாகிஸ்தானுக்கு போய் மீண்டும் டெல்லியில ஆக்ரா ஃபோர்ட் கட்டினாரு. ஐநூறு வருட பழமையான இந்த பேலஸை பார்த்ததுலையும் இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலையும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். Until then, bye. See you all.